வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். மார்க்கெட் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தாங்க. ஒரு நாள் பயங்கரமா கீழே போகும், அடுத்த நாளே ராக்கெட் வேகத்துல மேலே ஏறும். அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது. திங்கட்கிழமை மார்க்கெட்ல ஒரே ரத்த களரி, பார்த்தவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திங்கக்கிழமை மார்ச் 23 அன்னைக்கு நிஃப்டி ஒரே நாள்ல 600 பாயிண்ட்டுக்கு மேல சரிஞ்சுது. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய பீதியே கிளம்பிருச்சு. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ சிவப்பா மாறிடுச்சு. இந்த சரிவை பார்த்ததும் எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், அவ்வளவுதானா? மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ்குள்ள போக போகுதா? இந்த பயம் மார்க்கெட் முழுக்க பரவி இருந்துச்சு. ஆனா பாருங்க, எல்லாரும் இன்னொரு பெரிய சரிவுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தப்போ வெறும் 2 மணி நேரத்துல மொத்த கதையும் தலைகீழா மாறிடுச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்துக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இவ்ளோ பெரிய சரிவுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங்கிற்கு எப்படி தயாரானது? இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற மர்மம். முதல்ல இந்த கேப் அப்னா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். நேத்து முடிஞ்ச விலையை விட இன்னைக்கு காலையில மார்க்கெட் திறக்கும் போது தாவி, அதாவது கேப் விட்டு ரொம்ப மேல ஓப்பன் ஆச்சுன்னா அதுதான் கேப் அப். இப்படி ஒரு சம்பவம் தான் கணிக்கப்பட்டுச்சு. இந்த திருப்பத்துக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லேருந்து வந்துச்சு. ஒரே ஒரு அறிக்கை மார்க்கெட்டோட போக்கையே மாத்திர சக்தி அதுக்கு இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் சொன்ன இந்த ஒரு வரி தான் அது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் பதற்றம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. அப்போ வந்த இந்த 5 நாள் போர் நிறுத்த அறிவிப்பு உலக மார்க்கெட்டுக்கே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு கொடுத்துச்சு. சரி, இப்போதைக்கு போர் இல்லைங்கிற நியூஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. சரி, இந்த நியூஸுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம கிட்ட கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. இது நம்ம நிஃப்டியோட ஃபாரின் வெர்ஷன் மாதிரி. நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ட்ரெய்லர் காட்டும். ட்ரம்போட அறிவிப்பு வந்த உடனே கிஃப்ட் நிஃப்டி சும்மா ராக்கெட் மாதிரி பறந்துச்சு. பாருங்க, ஒரே அடியா 700 பாயிண்ட், கிட்டத்தட்ட 3% மேல போய் 23,500ல நின்னுச்சு. இது செவ்வாய்க்கிழமை நம்ம மார்க்கெட் ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுக்க போகுதுன்றதுக்கு ஒரு பக்கா சிக்னலா இருந்துச்சு. ஓகே, இது முதல் காரணம். இப்ப 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் கச்சா எண்ணெய் விலைச்சரிவு. இந்த போர் பதட்டம் தணிஞ்சதால மார்க்கெட்ல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் நடந்துச்சு. போர் வரும்னு பயந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $112 இருந்துச்சு. ஆனா போர் நிறுத்த அறிவிப்பு வந்த 2 மணி நேரத்துல அதோட விலை டமால்னு $96க்கு விழுந்துடுச்சு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? சதவீதத்துல சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 14% சரிவு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலையில இவ்ளோ பெரிய சரிவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சரி, என்ன விலை குறைஞ்சா நமக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்? ஏன்னா நம்ம தேவையில 85% எண்ணெய நாம வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, என்ன விலை குறையிறது நம்மளோட பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும், கம்பெனிகளுக்கு லாபத்தை அதிகப்படுத்தும். இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. இப்ப வாங்க 3வது காரணத்துக்கு போலாம். இது கொஞ்சம் டெக்னிக்கல், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு பேரு பேர் ட்ராப், அதாவது கரடி பொறி. ஷார்ட் கவரிங்னா என்ன? மார்க்கெட் இன்னும் விழுன்னு நினைச்சு சில பேர் ஷேர்ஸை விற்பாங்க. அவங்கள தான் பேர்ஸ்னு சொல்லுவோம். ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர் மாறா மார்க்கெட் மேல போடுச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரும் இல்லையா? அந்த நஷ்டத்தை குறைக்க அவங்க வித்த ஷேர்ஸை அவசரமா திரும்ப வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங். இங்க என்ன நடந்துச்சுன்னா, திங்கக்கிழமை மார்க்கெட் விழுந்தப்போ நிறைய பேர்ஸ் இன்னும் விழுன்னு சொல்லி வித்துட்டாங்க. ஆனா ராத்திரியோட ராத்திரியா போர் நிறுத்த நியூஸ், என்ன விலை சரிவுன்னு நல்ல செய்தியா வந்துருச்சு. இப்ப என்னாகும்? அடுத்த நாள் மார்க்கெட் பெரிய கேப் அப்ல ஓபன் ஆக போகுது. வித்தவங்கெல்லாம் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நஷ்டத்தை குறைக்க மார்க்கெட் ஓபன் ஆன உடனே வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒன்னா வாங்கும்போது அது வாங்குற பிரஷரை அதிகப்படுத்தி மார்க்கெட்டை இன்னும் வேகமா மேல தள்ளும். இதுதான் அந்த கரடி பொறி. ஓகே, இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். எப்படி ஒரு ரத்த காலரி ஒரே ராத்திரியில ஒரு ராக்கெட் ஏற்றமா மாறப்போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொன்னா, இந்த பெரிய ஏற்றத்துக்கான ரெசிபி இதுதான். 1, போர் பயம் போச்சு. 2, கச்சா எண்ணெய் விலை 14% குறைஞ்சது. 3, மார்க்கெட் விழுன்னு நினைச்சவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த 3 சேர்ந்தா மார்க்கெட்டை தடுக்கவே முடியாது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. காலையில மார்க்கெட் இப்படி கேப் அப்ல ஓபன் ஆகும்போது ஐயோ நம்ம சான்ஸை மிஸ் பண்ணிடுவோம்னு ஒரு பயம் வரும். அதுக்கு பேரு தான் ஃபோமோ,
அந்த பயத்துல அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. இப்படி ஓவர் நைட்ல வர நியூஸால மார்க்கெட் ஏறுறது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பா, இல்ல நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ சிக்க வைக்கிற ஒரு புரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல ஜெயிக்க அறிவை விட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.